பிஜேபி கிட்ட போய் நம்ம இந்த குறைகளை சொல்லும் போது நாங்கள் எதனா பண்ணால் உடனடியாக எங்கள் மீது மதவாத அரசியலை திணிக்கிறாங்க, திட்டமிட்டு வந்து கிறிஸ்தவ மக்கள் பாதர்கள் மீது பொய் வழக்கு போட பார்க்குறாங்கன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் எல்லாருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தமிழக அரசு மக்களுக்காக ஒரு காலமும் வந்து வேலை செய்யாது. எதுவுமே இந்த தமிழக அரசு பண்ணாது. இவங்க வஞ்சிக்க தான் பண்ணுறாங்க. இவங்க என்ன வந்து மக்களுக்கு பாதுகாப்பான தலைவர்கள்னு இவங்க வந்து அமைப்புன்னு சொல்கிறாங்களே தத்தி கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே கிடையாது. தொடர்ந்து எல்லாருமே வஞ்சிக்கப்படுகிறார்கள் தானே செய்கிறாங்க. யாரு காட்டி இது பண்ணதா? இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம், இதே இன்னும் நம்ம ரொம்ப ஹாஷாக பேசிட்டோம் அப்படின்னா சவுக்கு மீடியா மாதிரி தான் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி சவுக்கு மீடியாவுடைய ஆசிரியர் சவுக் சங்கர் அவர்கள் என்ன ஆனார்னே தெரியலையே. அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு யோசித்து பாருங்களேன். நீ வந்து சுயமரியாதையோட இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்லுதீங்க. எங்களுடைய குறவழியவே நீங்கள் நெருக்கி தானே செய்கிறீங்க. உங்களுக்கும் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபியை மட்டும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா? மற்ற ஸ்டேட்டில் பாருங்கள், எல்லா ஸ்டேட்டுக்கும் முன் மாதிரி. நீ எதில் முன் மாதிரி? காவல்துறையை வச்சு போராடுறவங்களை அடிக்கிறது இல்லையா, துன்புறுத்துறது இல்லையா? அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இனிமே வந்து நீங்கள் எதுக்குமே போராட்டம் பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. இந்த மன்னராட்சி அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. மன்னராட்சியில் தான் மக்களுக்கு வந்து நீதி கிடைக்காதும்பாங்கல்ல ஒரு சில மன்னர்கள். எல்லா மன்னர்களும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இவங்களும்.